தந்தையின் பெயரை எடுத்துவிட்டால் யாரென்றே தெரியாத எம்எல்ஏக்கள் தான் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கோயில்களில் சிறப்பு பூஜை குறித்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு தலையும் புரியாமல் காலும் புரியாமல் பச்சை பொய் பேசிக் கொண்டிருப்பதாக தெரிவித்தார். தமிழக அரசு ஆணவத்துடன் செயல்படுகிறது என்று குற்றம் சாட்டிய அண்ணாமலை, அனைத்து கோயில்களிலும் தடையை மீறி நாளை சிறப்பு பூஜை நடைபெறும் என தெரிவித்தார். குடும்பாட்சி, ஊழலாட்சி, பொய்யாட்சி அதெல்லாம் ஒரு பக்கம், நேர்மையாக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் ஒரு பக்கம். இது பாரத போர் தான். எப்படி பாரத போர்ல பாண்டவர்கள் வென்றார்களோ, எப்படி பாரத போர்ல சத்தியம் ஜெயிச்சதோ அதே போல ஜெயிக்கும். இவர்கள்லாம் பாரத போர் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துவதற்கே தகுதி இல்லாதவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறாங்க. பேசுறதுக்கு அவருக்கு என்ன தகுதி இருக்கு? அவங்க அப்பா இனிஷியல் தூக்குனா யாருனே அவரு? இன்னைக்கு நீங்க தங்கம் திறனர் சொல்றீங்க, அப்பா இனிஷியல் தூக்குனா யார் அவரு? அவங்க அப்பா இனிஷியல் இல்லாம யாருன்னே அவரு? இவர் ஒரு பக்கம் எம்எல்ஏ அமைச்சர், இவர் அக்கா தங்கச்சி ஒரு பக்கம் தென் சென்னையில எம்பி. இதுக்குதான் கட்சி நடத்துறாங்களா? கேட்டா பாரத போர். எத்தனை நாளைக்கு இதெல்லாம் தூக்கி சுத்துவாங்க? இதெல்லாம் மக்கள் தெளிவாக புரிந்திருக்கின்றார்கள். இத்தனை நாட்களாக இவர்கள் பேசிய பொய் 2024 பாராளுமன்ற தேர்தலில் எடுபடாது என்பது மக்கள் தெளிவாக இருக்கின்றார்.